ஒவ்வொரு நாளும் ஓதுறதுல உங்கள் சிந்தனைக்குன்னு சில ஆயத்துகளை எடுத்து அதை நோட்டில் எழுதுங்க. அது திரும்ப திரும்ப பாருங்கள். சரியா? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஃபுல்லாகவே ஹுதா, மௌஇதா, புஷ்ரா, ரஹ்மா வந்துக்கிட்டே இருக்கு. புரியுதா? எங்கே எதை எடுக்கிறது, எதை ஓதுறது, எதை சொல்கிறது? நான் ஒரே ஒரு ஆயத்து இன்னைக்கு ஓதுனதில்ல. இது சூரா அல் கஸஸ்ல 60வது வசனம். நம்ம மண்டையில் அல்லாஹ் கொட்டுறான். என்ன சொல்கிறான்? அட அறிவாளிங்களா, وَمَا أُوتِيتُم مِّن شَيْءٍ فَمَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. அட அறிவாளிங்களா, முட்டா பசங்களா, என்னெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ. அப்ப இதுல இருந்து தெரியுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க. அது கொடுத்தவன் அல்லாஹ். நீங்க ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க ஒன்னும் செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. அல்லாஹ் நாடினாலே தவிர. அல்லாஹ் நாடினாலே. அவன் கொடுத்தாதான். அவன் வேணும்னா பணக்காரனாக்கலாம், வேணும்னா ஏழையாக்கலாம், வேணும்னா அரசனாக்கலாம், அரசனை ஜெயிலில் போடலாம், ஜெயிலில் உள்ளவனை அரசனாக்கலாம். எல்லாம் வந்தான். நாடியதை செய்து முடிப்பான். லா முஅக்கிப லிஹுக்மிஹி. அவன் சட்டமிட்டால், அவன் முடிவு செய்து விட்டால் அதை யாராலும் தள்ளிப்பட முடியாது. யஃஅலு மா யஷா வ கான அம்ருல்லாஹி கதரன் மக்தூரா. அல்லாஹ்வுடைய கட்டளை கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். வ கான அம்ருல்லாஹி மஃஊலா. சொல்ற அறிவாளிங்களா, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ, ஃபமதாஉல் ஹயாத்தி துன்யா வ ஸீனத்துஹா, இந்த அற்பமான உலக வாழ்க்கையினுடைய பொருள்டாது, இதனுடைய அலங்காரம். அதை கொண்டு பெருமை அடிக்காதீர்கள், அதில் மயங்கி விடாதீர்கள். வமா இன்தல்லாஹி கைரும் வ அப்கா. அல்லாஹ்விடத்தில் எது இருக்கிறதோ அதுதான் சிறந்தது, நிரந்தரமானது. அதுக்கு ஆசைப்படும். உங்க கையில உள்ளது துன்யா, அதிலே மனதை பறிகொடுத்து விடாதீர்கள், அதில் மயங்கி விடாதீர்கள், அதில் போட்டி போடாதீர்கள், அதில் பொறாமைப்படாதீர்கள், அதற்காக ஏங்காதீர்கள். ولا تتمنوا ما فضل الله به بعضكم على بعض. அல்லாஹ் யார வேணாலும் காசுல பெரியாளாக்கலாம், அதை பார்த்து ஏங்காதரா. வஸ்அலுல்லாஹ மின் ஃபضலி. உனக்கு காசு வேணுமா அல்லாஹ்ட்ட கேளு, உனக்கு பணம் வேணுமா அல்லாஹ்ட்ட கேளு, அடுத்தவனை பார்த்து ஏங்காத. புரியுதா? உனக்கு என்ன வேணுமோ ஓ ரப்பிட்ட கேளு. ஓ ரப்பு, அவனுக்கா அவன் தான் ரப்பு, உனக்கா அவன் தான் ரப்பு. அவனுக்கு கொடுத்தவனும் அல்லாதான், உனக்கு கொடுக்க போறவனும் அல்லாதான். நீ நேரா அல்லாஹ்ட்ட கேளு, அவனை பார்த்து ஏங்காத. உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு. அவன்கிட்ட பங்களா இருக்கு, உனக்கு பங்களா வேணும். எதுக்கு உனக்கு? உனக்கு என்ன வேணுமோ அல்லாஹ்ட்ட கேளு. உனக்கு எது வேணுமோ எவ்வளவு வேணுமோ அல்லாஹ்ட்ட கேளு. அல்லாஹ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கானா? சொல்லுங்க. உனக்கு தர மாட்டான், அவனுக்கு தான் கொடுப்பேன்னு அல்லாஹ் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கானா? இல்லையா? அட முட்டா பசங்களா. வமா இன்தல்லாஹி கைரும் வ அப்கா. கொஞ்சம் அல்லாஹ்ட்ட உள்ளதை திரும்பி பாருங்கடா. அல்லாஹ்விடம் உள்ளது மிகச் சிறந்தது, நிரந்தரமானது. அடுத்து கேட்கிறான், ஏன் முட்டா பசங்களான்னு இடையில போட்டு வர்றேன். அஃபலா தஅகிலூன். உங்களுக்கு புத்தி இல்லையாடான்னு கேட்கிறான். அக்கல் இல்லையா உங்களுக்கு? சிந்திக்க மாட்டீங்களா? புரிய மாட்டீங்களா? நீங்க உங்களுக்கு அறிவா இல்ல? அஃபலா தஅகிலூன். இதுக்கு இமாம் தபரியுடைய அர்த்தம் சொன்னா இதான். அக்கல் இல்லையா உங்களுக்கு? சிந்திக்கிறது புத்தி இல்ல உங்களுக்கு? இவ்வளவு சொல்றேனே, உங்கள்கிட்ட உள்ளது குப்பை, என்கிட்ட உள்ளதான் சிறந்ததுன்னு சொல்றேனே, சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அஃபமன் வஅத்னாஹு வஅதன் ஹஸனன் ஃபஹுவ லாகீஹி கமன் மத்தஅனாஹு மதாஅல் ஹயாத்தித் துன்யா ثم هو يوم القيامة من المحضرين. அட அறிவாளிங்களா,
யாருக்கு நாம் அழகிய வாக்கு கொடுத்து அவருடைய ஈமானின் காரணமாக அமலின் காரணமாக அழகிய வாக்குகளை அவருக்கு நாம் அள்ளி கொடுத்து அதையெல்லாம் அவர் மறுமையில் கண்டிப்பாக அடைய போவாரோ அவர் யாருக்கு இந்த உலக வாழ்க்கையை நாம் கொடுத்து சுகம் அனுபவிக்க செய்தோமோ இருவரும் சமமாவார்களா கேட்கிறான். அவன் யாரு இவன் யாரு சொல்றான். இவன் இருக்கிறானே, யாருக்கு இந்த உலக வாழ்க்கையை கொடுத்து சுகம் அனுபவிக்க செய்தோமோ அவன் மறுமையிலே நரகத்தில் தள்ளப்படக்கூடியவன்டா. சும்மஹுவ யௌமல் கியாமத்தி மினல் முஹ்பரீன். அவன் மறுமையிலே நரகத்திலே தள்ளப்படுவான். ஏண்டா காஃபிர்கள்ட்ட உள்ள காசு ஆசைப்படுறீங்கன்னு கேட்கிறான். ஏன் காஃபிர்கள் மாதிரி வாழ ஆசைப்படுறீங்க? நீ முஃமின், நீ முஸ்லிம், உனக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்கு, உனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, உனக்குன்னு நான் மறுமையை வச்சிருக்கிறேன். அஅதத்து லிஇபாதிய ஸாலிஹீன் மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா خطر على قلب بشر فاقرؤوا إن شئتم فلا تعلموا ما أخفي لهم من قرة أعين. நீங்க எல்லாம் என்னுடைய நல்லடியார்கள்டா. உங்களுக்கு நான் நீ எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளத்திலும் உதித்திராத அப்படிப்பட்ட இன்பங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறேன். அதற்கு நீங்க வாழுங்க. எதற்காக? அந்த ஆகிரத்துக்காக நீங்க வாழுங்கடாங்கிறான். சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பாருங்க. நமக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இந்த ஆயத்து முடிச்சு. எல்லா டென்ஷனும் இந்த ஆயத்தை ஓதனம்னா முடிஞ்சு போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், நீ அந்த நல்லவர்களுக்கு கொடுத்த அழகிய வாக்கு எனக்கு கூட அல்லாஹ் போதும். அல்லாஹ் போதும். அல்ஹம்துலில்லாஹ். ரதீனா பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் நபியா. காலையில 3 தடவை, சாயந்தரம் 3 தடவை இஸ்லாத்தை கொண்டு, அல்லாஹ்வை கொண்டு, நபியை கொண்டு திருப்தி அடைங்க. சத்தியமா அல்லாஹ் மறுமையில நம்ம திருப்தி அடைய செய்வான். அல்லாஹ் தஆலா மறுமையில் திருப்தி அடைய செய்வான். அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு ஈமானை யகீனை தருவானாக. படிங்க, சிந்திங்க இன்ஷா அல்லாஹ் குர்ஆன். சரியா?